friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தாபா ஸ்டைல்ல ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்துட்டு எங்க ஊர்ல ஒரு ரெஸ்டாரன்ட்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. இதோட பேர் வந்துட்டு சிக்கன் 555. இது வந்துட்டு நீங்க அப்படியே ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம், இல்லனா சாம்பார் சாதம், ரசம் சாதம் அது கூட வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி கூட இது சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாம நாம இந்த சூப்பரான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் ஒரு 200 கிராம் போன்லெஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம 65 வெட்டுவோம்ல, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல வெட்டி வச்சிருக்கேன் நான். இப்போ இதுல ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துறேன். கிரீன் சில்லி சாஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். அது ரொம்ப காரமாலாம் இருக்காது. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இதுல வந்து ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். ஒரு கிறிஸ்மஸ்க்காக. ஒரே 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கோங்க. ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முட்டையோட வெள்ளைக்கரு இதுல சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம். இது வந்துட்டு மேரினேட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ண உடனேயுமே நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு 2 சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணி இதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெய் வந்துட்டு நான் சிக்கன் பொரிச்ச அதே எண்ணெய் தான் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுலாம். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் ஓரளவு வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் பக்கமாக வதக்கியிருப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி இந்த மாதிரி பையனை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு தக்காளி இதில் சேர்த்திடுங்க. இதையும் இதோட சேர்த்து வதக்கி விடலாம். தக்காளி ரொம்ப மேஷ் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. லேட்டாக வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் வதக்கிருப்பேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் லைட்டாக சாஃப்டாக இருக்குது இப்போ நம்மள போட்ட தக்காளி. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் இதில் சேர்த்திடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் இதில் சேர்த்திடுங்க. இப்போ சிக்கனில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்திருக்கோம்ல, இந்த வெங்காயம் தக்காளி இதுக்கான உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசியாக பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்து போகிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து வதங்கணும்ல, அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போடுறதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த தண்ணி சுண்டி நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்க, சிக்கன் வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு சிக்கன் மேலே. இப்போ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு இதில் சேர்த்திடலாம். நீங்கள் வந்து முந்திரியை பவுடர் பண்ணி கூட போடலாம், ஒரு மாதிரி கோர்ஸான பவுடராக. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி முந்திரி ஒரு கடிக்கிறதுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அதனால் நான் இப்படி போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 555 இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான நம்ம ரெடி பண்ண சிக்கன் 555 அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டோம்னா நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் 555 ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சிக்கன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. Bye bye.